ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இரண்டு சகோதரிகள் கதை கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு அப்பா ஒரு பெரிய மார்க்கெட்ல ஒரு சின்ன பழக்கடை வச்சு வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க. முதல் பொண்ணு பேர் காவ்யா. காவ்யா மத்தவங்க மேல ரொம்ப அன்பாவும் கருணையாவும் இருப்பா. ஆனா ஓவியா எப்ப பார்த்தாலும் அவளோட அழக கண்ணாடியில ரசிச்சுக்கிட்டே இருப்பா. இப்படியே இருக்க அந்த அப்பாவும் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிடுறாங்க. இத நினைச்சு காவ்யா மட்டும்தான் ஃபீல் பண்றா. ஓவியா பழைய மாதிரி அவளோட அழக கண்ணாடிலையும் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு குளத்திலையும் போய் ரசிச்சுட்டு இருந்தா. காவ்யா தான் எல்லா வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருந்தா. அவ தான் துணி துவைப்பா, வீடு பெருக்குவா, சாப்பாடு கூட அவ தான் சமைப்பா. ஆனா ஓவியா அவ சாப்பாடு சமைச்சு வச்சிருந்தா அதுல தண்ணி ஊத்திடுவா, அவ வீடு பெருக்கி வச்சிருந்தா மண்ணை கொட்டிடுவா, அவ துணியெல்லாம் துவைச்சு வச்சிருந்தா அதை அழுக்குப்படுத்திடுவா. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஓவியா காட்டு ஸ்ட்ராபெரிய வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. அப்போ ஒரு வயதான மூதாட்டி, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, உன்கிட்ட ஏதாவது சாப்பிட இருக்கா, இருந்தா எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓவியாவும் அதுக்கு, சரிக்கா பாட்டி, என்கிட்ட இந்த ஸ்ட்ராபெரி இருக்கு, இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவியாவும் அங்க இருந்து போயிடுறா. அது காட்டு ஸ்ட்ராபெரின்றது தெரியாம வயதான மூதாட்டியும் அதை சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அவங்க அந்த வலி தாங்க முடியாம கீழேயே விழுந்துட்டாங்க. நல்ல வேளையா அந்த பகுதிக்கு காவியா நடந்து போறா. போகும்போது இந்த வயதான மூதாட்டிய பார்த்து, அச்சச்சோ பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? வாங்க, நான் நான் உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போனா நீங்க கண்டிப்பா சரியாயிருவீங்க. வாங்க பாட்டி அப்படின்னு காவியா பாட்டிய அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கஷாயம்லாம் வச்சு கொடுத்து சரி பண்ணிடுறா. பாட்டியும், இங்க பாருமா, இதுல ப்ளூபெர்ரிஸ் இருக்கு, உனக்கு எப்போ உடம்பு முடியாம போதும் இது நீ சாப்பிட்டனா உனக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி பாட்டியும் அந்த இடத்த விட்டு புறப்பட்டுடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காவியாக்கும் உடம்பு முடியாம போயிருது. அப்போ காவியா ஓவியா கிட்ட, ஓவியா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அந்த ஷெல்ஃபில் ப்ளூபெர்ரிஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு வரியா அப்படின்னு காவ்யா ஓவியா கிட்ட கேட்டா. ஓவியாவும், ஹாஹா சரி அக்கா அப்படின்னு சொன்னா. அவ அதை சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைச்சா. ஓவியாவும் ஒரு ப்ளூபெர்ரி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா. அந்த ருசி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த, அதனால மொத்த ப்ளூபெர்ரிஸையும் அவளே சாப்பிட்டு காலி பண்ணிட்டா. காலி பண்ணது மட்டும் இல்லாம சொல்லாம கொல்லாம குளத்துக்கு போய் அவ அழக ரசிக்க போயிட்டா. ஆனா இங்க காவியா ரொம்ப உடம்பு முடியாம இருந்தா. இத பார்த்து பாட்டி அவ வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே ஓவியா கிட்ட போயிட்டு ஓவியாவ ரொம்பவே அசிங்கமா மாத்திடுறாங்க. மாத்துறது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஃபேரியாவும் மாறிடுறாங்க. நீ பண்ண தப்புனால நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு சாபமும் விட்டுடுறாங்க. அப்புறமா வேகமா காவியா கிட்ட போயிட்டு அவளை குணப்படுத்தி அவளுக்கு ஒரு பங்களாவையும் கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு அவ சரியான பிறகு காவியா, ஃபேரி, நீங்க எனக்கு இந்த பங்களா கொடுத்தது ரொம்ப சந்தோஷம், என் தங்கச்சிய பழையபடி மாத்திடுறீங்களா? அதுக்கு ஃபேரி, இல்ல காவியா, அவ தப்பு பண்ணியிருக்கா, அதுக்கான தண்டனைய அவ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஃபேரி சொன்னாங்க. அதுக்கு காவியா, இல்ல ஃபேரி, அவளை நல்ல குணத்தோட ஒரு நல்ல பொண்ணா மாத்திருங்க, ஆனா அவளை இந்த மாதிரி அசிங்கமா மாத்தாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ஃபேரி கிட்ட கேட்டா. ஃபேரியும் அவளை பழையபடி மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் காவ்யா ஓவியா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெரிய பங்களால ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. தேங்க்யூ, பாய் பாய்.